வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதிமுக இருந்து முக்கிய புள்ளி பாஜக இணைய போறதா பில்டப் கொடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மண்ண கவினாரு. அதே பாணியில அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தரும் பாஜகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் அதிமுக இணைய போறதா கூறி பரபரப்பை கிளப்பிய நிலையில கடைசியில அதுவும் பில்டப்பா தான் அப்படின்னு உறுதியாகிருக்கு. அதிமுக இருந்து முக்கிய புள்ளிகள் வர இருப்பதாக பாஜக தொடர்ந்து கூறி வரும் நிலையில அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் கூட இருக்கலான்னு தெரிவிச்சிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம ரெண்டுமே ஒரே அணிதானே, அப்புறம் எதுக்கு மாறணும்னு விமர்சிச்சிருக்காரு. முக்கிய புள்ளி இணைய போறாங்கன்னு தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக மாறி மாறி கூறி வர இந்த ஃபீவர் புதுச்சேரிக்கும் பரவி இருக்கு. புதுச்சேரியில பாஜகவினரிடையே மோதல் இருந்து வருவதாக தெரிவிச்ச காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம், அதனால அங்குள்ள முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய போவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. மறைந்த திராவிட தலைவர்கள் யாரையெல்லாம் அண்ணாமலை விமர்சிச்சாரோ அவர்களையெல்லாம் பிரதமர் பாராட்டி இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இனியாவது அண்ணாமலை திருந்த வேண்டும்னு அறிவுறுத்தியிருக்காரு. அண்ணாமலையின் திருவாய் மலர்ந்ததே அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு காரணம் அப்படின்னு காட்டமா கண்டிச்சிருக்காரு செல்லூர் ராஜு. திமுக கூட்டணியில அந்த கட்சியோட தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமை அலுவலகத்தில் முகாமிட்டு தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகள் தீவிரப்படுத்த மறுபுறம் அமைச்சர்களும் மாவட்டங்கள்ல முகாமிட்டு வீதி வீதியாக சென்று பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. பல்லடம் கூட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பிரதமர் மோடி புகழ்ந்து தள்ளியது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா மாறியிருக்கு. இருவரையும் புகழ்ந்து பேசிய மோடி அவர்களைப் போலவே ஆட்சி நடத்திய பழனிசாமியை பாராட்டது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஜெயக்குமார். பிரதமர் எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வாக்கு 3% தாண்டாதுன்னு அவர் விமர்சிச்சிருக்காரு. பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சிச்சிருக்காரு. அதே போல அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்தே பிரதமர் மோடி மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருப்பதாக கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கையா இருக்குமாறும் அதிமுகவினரை கேட்டுக் கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டை